ஹாய் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஓல்ட் இஸ் கோல்டு தான் கான்செப்ட். ஸோ ரொம்ப நாளாக ஓல்ட் இஸ் கோல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆனால் அதுக்கு கமெண்ட் பண்ணி வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இன்னைக்கு நம்ம ஓல்ட் இஸ் கோல்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90 கிட்ஸ். அது நம்ம தான், வேற யாரும் இல்லை. ஸோ நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சில அல்பத்தனமான, சில கிறுக்குத்தனமான, ஸோ சுவாரஸ்யமான சில விஷயங்களை உண்மையாக நினச்சிட்டு இருந்தோம். அந்த கற்பனை விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சொல்ல பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு என்ன நம்ம கற்பனையாக நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா சக்திமான். இந்த நாடகத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சக்திமான் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்க. இங்கே வந்து அப்படியே சூரியகாந்தி பூ உதிச்ச மாதிரி இருக்கும். ஃபுல் ஹேண்டில் போட்டு சிவப்பு கலரு மஞ்சள் கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். அது சிவப்பு கலரில் போட்டு சக்திமான் ட்ரெஸ்லாம் போட்டு இப்படி பறந்துற மாதிரி நம்மலாம் நினச்சி பார்த்துருப்போம். அதையும் தாண்டி ஒருத்தங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொட்டை மாலில் நின்று குதிச்சுட்டு சக்திமான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாலில் குதிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சக்திமான் வந்து காப்பாற்றுவார் நம்ம உண்மையாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கற்பனையான விஷயங்கள் 90 கிட்ஸ் வேற யாரும் நம்ம தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அல்பத்தனமான அந்த கற்பனையான விஷயம் என்ன அப்படின்னா அண்டர்டேக்கருக்கு 7 உயிர். இது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் சின்ன வயசுல பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு, டே இன்னைக்கு அண்டர்டேக்கர் செத்து போயிட்டாராமாண்டா அப்படிமோ, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அண்டர்டேக்கர் உயிரோட வந்துட்டாரு, அவர் போட்டு பூரா வராரு அப்படின்னு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஸோ அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் அப்படின்றத நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா பிறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை அல்பத்தனமா நம்பிட்டு இருந்தோம். அந்த கற்பனை காட்சியை வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம். நீங்க அண்டர்டேக்கருக்கு 7 உயிர்னு உங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அந்த நினைவுகள்லாம் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் நம்பினதும் அல்பத்தனமா விஷயம். ரெண்டாவது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. பொதுவா எனக்கும் நடந்திருக்கு. நானும் புக்குக்குள்ளெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். டேய் புக்குக்குள்ள சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேற விஷயம்டா கம்முனு ராஸ். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா மயில் இறகுலாம் எடுத்துட்டு வந்து அந்த புக்குக்குள்ள உள்ள வச்சு கரெக்டா அந்த 50ஆம் நம்பர் அந்த 30ஆம் நம்பருக்குள்ள கரெக்டா சொல்லி சென்டர்ல வச்சிருப்போம். எதுக்காக வச்சிருப்போம் அப்படின்னா மயில் அப்பதான் குட்டி போடுமா. ஸோ நம்மளாம் பார்த்தோம் அப்படின்னா மயில் குட்டி போட்டிருக்கோம். ஏன்னா அப்ப வந்து அதுக்குள்ள சின்ன அரிசி அப்புறம் வந்து ஏதாவது இலத்தலைகள்லாம் உள்ள சொருவி இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த கோழி அடகாக்கிற மாதிரி இந்த அரிசி அடகாக்கெல்லாம் வந்து நான்லாம் நிறைய யோசிச்சு வச்சிருந்துருக்கேன். ஸோ அப்படி வைக்கும் போதும் சின்ன சின்ன குட்டியெல்லாம் இருக்கும். நான்லாம் பார்த்து ஐயே மயில் குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு எங்க பார்த்தியா மயில் குட்டி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அந்த கற்பனை அல்பத்தனமான விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது, ஏன்னா அதுல இருக்கிறதே உடஞ்சுதான் உள்ளுக்க விழுவும். அது நமக்கு தெரியறது இல்லை. இருந்தாலும் என் மயில் குட்டி போட்டுச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷமான விஷயங்கள் நம்ம இப்போ நினைச்சா கூட அல்பத்தனமான விஷயத்துல சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் சொல்ல போற விஷயம் தான் என்னால எப்படி சொல்றது அப்படிங்கிறது வார்த்தை வரல. சரி இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அதுவும் பசங்க கிட்ட மட்டும் நிறைய பேசிக்குவோம். அதாவது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா பேபி ஃபார்ம் ஆயிடும், அதாவது குழந்தை பிறந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லி விளையாண்டுருப்போம் இல்லை அதுதான் உண்மையா நம்பிட்டு வந்திருப்போம். ஸோ எல்லாத்தையும் வீட்லயும் வந்து எல்லாத்து வீட்லையும் பொதுவாக கையில் அப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்கள்லாம் டிவியில் ஓடிச்சு அப்படின்னா அதாவது வந்து ரொமான்ஸ் தான் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, என்னை வந்து கண்ணை மூடிக்குவாங்க அப்படி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே குழந்தை வருது. ஏன்னா சினிமாவில் தானே காட்டினாங்க, 2 பேரும் அப்படி நெருக்கமாக வருவாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறகு ஹாஸ்பிட்டல் சீன் தான் காட்டுவாங்க. ஸோ இதை வந்து நம்பிட்டு இருந்தேன் நம்ம எல்லாருமே. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடும் அப்படின்ற ஒரு கற்பனையான விஷயத்தை உண்மையா நம்பிட்டு இருந்தேன். அந்த லிஸ்ட்லயும் இதுவும் ஒண்ணு. நெக்ஸ்ட் என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கும் போது இன்னொரு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம பென்சிலை சீவிட்டு அந்த பென்சில் சீவின அந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த குப்பையை, அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாம பாக்கெட்ல இல்லாட்டி பைக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்குவோம். நானும் இவ்வளவு சேவ் பண்ணி வச்சுக்கேன். ஒரு புது ரூல்லாம் வாங்கிட்டு சீவி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்குவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அதை கேட்டு நான் அதை செஞ்சுட்டு வீட்டுல தர்மடி வாங்கினேன். அது என்ன பண்ணேன் அப்படின்னா சுடு கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அம்மா எனக்கு நல்ல சுடுதண்ணி கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி இல்லாட்டி கஞ்சி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் கஞ்சிக்குள்ள போட்டா அப்படியே ரப்பரா வந்து நிற்கும்டா மாப்பிள்ள, அதை எடுத்து நீ அழைச்சிக்கலாம் அப்படின்லாம் சொன்னான். நானும் அவன் பேச்சை கேட்டு புதுலாம் வாங்கி சீவி கஞ்சிக்குள்ள போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு 2 நாள் வெயிட் பண்றேன். ரப்பரே வரல, அங்கிருந்து செருப்பு தான் வந்துச்சு வீட்டுல இருந்து. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நம்ம கற்பனையா நினைச்சிட்டு இருந்தோம். இந்த விஷயமும் நீங்க கற்பனையா நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ரிவீல் பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்கும், ஸ்பெக்ஸ், கருப்பு கலர் கண்ணாடி மீன்ஸ் கண்ணாடி ஒண்ணு போட்டிருந்தாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள நிறைய பேசி இருந்திருப்போம். அந்த சின்ன பிள்ளையில ஒரு 5 வயசா இருக்கும். டே இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே நியூடா தெரியுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உண்மைதான், நம்மளாம் பேசியிருப்போம். இதெல்லாம் நீங்க இல்லைன்னு மறுக்கவே கூடாது. நல்லா ஞாபகம் இருக்கா? இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா நியூடா தெரியும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜப்பான்ல விற்கிதாண்டா, மலேசியால விற்கிதாண்டா, கண்டிப்பா எங்க மாமாவை நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்டா, சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான்னு சின்ன புள்ளியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவானுங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணாடிலாம் கிடையாது. நம்ம அதை வந்து கற்பனையா நம்பிட்டு இருந்தோம் உண்மையான விஷயங்கள்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஸ்பைடர் மேன் 1 2 3 4 5 பார்ட் 6 அவர் அந்த ஜட்டி அது மேலாம் போட்டிருப்பாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பைடர் மேன் அப்படி கச்சக்குன்னு கம்மு விட்டு எல்லாத்தையும் போய் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிப்பாங்க. அவர் ஸ்பைடர் ஒன்று கடிச்சிரும்.
கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்பைடர் விட்டு ஸ்பைடர் மேனா மாறிடுவாரு. ஆனா நம்ம பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தெருவுல வீட்டுல அதாவது ரோட்ல போற எல்லா ஸ்பைடரும் தூக்கி கையில கடிக்க விட்டுக்கிட்டு கையை வீங்கிக்கிட்டு 3 நாளுக்கு அப்புறம் குஜுக்குன்னு மொட்டை மாடல போய் இந்த கையை வச்சதுக்கு அப்புறம் அந்த கம்மே வராது. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் கடிச்ச இடத்துல கொப்பளம் தான் அந்த அடியில வீங்கிடுவோம். இதெல்லாமே நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் விஷயம் அதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரெயின்ல காசை வச்சு பார்த்து அது உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த காசை எடுத்து நம்ம பாக்குறது. ஸோ அதுக்கப்புறம் கல்லை தூக்கி பந்துக்குள்ள வச்சு அடிக்கிறது, மண்டை வடியில அங்கே பாக்குறது, இந்த மாதிரியான சில நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி 90 கிட்ஸ் நீங்க வந்து 90 கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கற்பனையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒன் டைம் நைட்டு உட்காந்து நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம், இப்ப பார்த்தா சிரிப்பா வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமா நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. எப்படி முடிச்சனா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல